ஒரு ஹாப்பி நியூஸ். இறைவி புக்லேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. கண்டிப்பாக புக்காக தான் இருக்கும். இது என்ன புக்கு, யார் கிஃப்ட் பண்ணிருக்கான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எஸ்டி கோரிலேருந்து அண்ணன் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவும் ஆர்டர் போடலன்னு கேட்டேன். இல்லை இறைவி புக்கில் இருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் எனக்கு புக் அனுப்பியிருப்பாங்க நினச்சேன். ஆனால் நம்ம எதுவும் ஆர்டர் போடல. நமக்கு புக் அனுப்புற அளவுக்கு யாரா இருக்கான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இவங்களாம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸ். ரொம்ப பிடிச்ச ஒரு புக் அதில் இருந்துச்சு. 2 புத்தகம் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு புக்கு ரொம்ப ஃபேவரெட்டு இந்த புக்கு எனக்கு. ஸோ புத்துயிர்ப்பு லியோ டால்ஸ்டாய். இது எனக்கு யார் கொடுத்துருப்பான்னு கெஸ் பண்ண முடியுதுங்க. நான் ரொம்ப நாளாக வாங்க ஆசைப்பட்ட புக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி. லியோ டால்ஸ்டாய் புக் வாசிக்கணும் ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் இது வரைக்கும் எந்த புக்குமே நான் வாங்கி வாசித்தது கிடையாது. ஸோ புத்துயிர்ப்பு. ஸோ இதோட கோட்ஸ் வந்து எஸ்ட்ரா அவங்க நிறைய பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ நானும் இந்த புத்தகம் சீக்கிரமே வாசிக்க போகிறேன். அதோடு சேர்த்து தஸ்தாவெஸ்கியோட நிலவரை குறிப்புகள் புத்தகமும் கிடச்சிருக்கு. தஸ்தாவெஸ்கி என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நான் முதல்ல எனக்குன்னு வாங்கின புத்தகம் வந்து வெண்ணிற இரவுகள் தஸ்தாவெஸ்கியோட தான். ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த 2 புக்குக்கும். இது எனக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பாக எதையும் வாசி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த புக் எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னா எங்கள் அத்தா. ஒரு ஏதாச்சும் பேசும்போது டால்ஸ்டாய் புக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் நம்மளை பெரிய நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புக்கெல்லாம் இனி வாங்கி வாசிக்கலனாலும் வீட்டில் சும்மா அடுக்கி வைக்கும்னு நினச்சி விளையாட்டாக சொன்னேன். ஸோ விளையாட்டாக சொன்னதுக்கு 2 புக் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதை வாசி நான் வீடியோ போடுறேன். இதோட லிங்க்கும் போட்டு விட்றேன். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இறைவி புக்கை டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.